வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரோட்டுக்கடை சால்னா. இது வந்து எம்டி சால்னான்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான மசாலா பொருட்கள், சோம்பு, சீரகம், மிளகு, அந்த ட்ரை கொரியாண்டர் சீட்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், பட்டை சிறிதளவு, மிளகு 1 டீஸ்பூன், ட்ரை கரி லீவ்ஸ், அப்புறம் காஷ்மீரி மிளகாய் அதை நாங்கள் வந்து 2 சேர்த்துருக்கோம், பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 2, லவங்கம் 2லேருந்து 3. ஸோ நீங்கள் காரத்துக்கு எது வேணுமாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த கொஞ்சம் கலருக்காக இந்த காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதோட இதற்கு தேவையான ஆனியன் ஒரு அரை ஆனியன் அது போட்டுக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி, பச்சை மிளகாய் 2, தக்காளி 1. இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வதக்கி அரைச்சிக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த கடலை எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஏற்கனவே வச்சுருந்த எல்லா மசாலா பொருளையும் இதை போடுறோம். போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். இப்போ நல்லா அது வந்து ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இதோட நம்ம பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வதக்குறோம். இப்போ இந்த வெங்காயம் அதெல்லாம் நம்ம போட்டுதான் வதங்கிட்டு இருக்குங்க. இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எல்லாமே வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு அரை கப் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை கொஞ்சம், பட்டை, லவங்கம் ஒரு 2, இந்த அன்னாசி பூ அது வந்து 1, ஒரு டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி 1, வெங்காயம் அரை, அப்புறம் பச்சை மிளகாய் 1, பூண்டு சிறிதளவு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். நம்ம அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறோம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மசாலாலாம் ஆட் பண்ணுறோம். இப்போ அது நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய்,
பூண்டு கொஞ்சம், அந்த வெங்காயம்லாம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம், இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், மிளகாய், வரமிளகாய், அப்புறம் பெப்பர், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பைஸியாக காரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து காய்கறி இதில் ஆட் பண்ண போகிறது, அதனால் காரம் வந்து நல்லா டேரெக்டாக உங்களுக்கு நல்லா நிறையா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த எம்டி சால்னா பண்ணும்போது காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாவோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நம்ம போட்டது தான் வந்துட்டு இருக்குங்க. நம்ம கொஞ்சம் நேரம் வேகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கின இந்த மற்ற மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து இந்த மீன் டைமில் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பாருங்கள், அந்த காஷ்மீரி மிளகாய் போட்டதுனால கொஞ்சம் கலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நம்ம செஞ்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நம்ம வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காய்கறி வேணும் இல்லை சிக்கன், மட்டன் இது மாதிரி ஏதாவது போடணுன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எம்டி சால்னா அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா வந்து உங்களுக்கு கொதி வரணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நல்லா கொதி வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து மூடி வச்சு கொதி விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகும். ஏர்லியராக பார்த்தீங்கன்னா கொதிக்க விடும்போது அது ரொம்ப பபிள்ஸ்லாம் வந்து மேலே வந்துடும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் போய் எல்லாம் அடங்கி நல்லா எண்ணெய் மேலே வந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து உப்பு, காரம் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து இதில் மல்லி இலை தூவி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இந்த எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. ரோட்டுக்கடை சால்னா. இது பார்த்திங்கன்னா என்னடா காயெல்லாம் போடல, இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. இந்த சிம்பிளான சால்னா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம், அப்புறம் பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. அதோட நம்ம பிரியாணி ரெசிபிக்கும் இந்த சைடில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.